அப்போ கேரவன் கிடையாது. இந்த காஸ்டியூமுக்காக ஒரு தகரப்பெட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் எங்க பேண்ட் ஷர்ட் க்ளோஸுக்கு ஷூ செருப்பு எல்லாம் கிடக்கு. அந்த தகரப்பெட்டி மேல உட்காந்துருந்தாரு விஜயகாந்த். நான் போய் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல. எப்படிங்க அப்படின்னா எனக்கு எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்பதான் 100ஆம் நாள் நடிக்க போறேன். அந்த 100ஆவது நாள் சக்சஸுக்கு அப்புறம் தான் எனக்கு பயங்கர பிஸியா அடிச்சு இல்லைனா வந்து பிச்சுக்கிட்டு போகுது. 100ஆம் நாளுக்கு அப்புறம் 24 மணி நேரம் அடுத்து இது காக்கி சட்டை. நான் இது சொல்றேன் பாரு, எஸ். சூர்யா மாதிரி ஒரு டிராவலிங் ஆரம்பிச்ச பீரியடு. அதனால வந்து 100ஆம் நாளுக்கு போயிலே நொந்து போய்தான் போறேன். என்னத்தன்னு அடிச்சு போகண்டா, ஏதோ மணிவண்ணன் சொல்றாரு, ஏதாச்சும் தெரியாது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்பா, அப்படி போனதுதான். அதனால வந்து இன்னமும் வந்து இந்த நடிப்பு பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா பொழப்பு நடக்காது. அந்த கதை சொன்னப்போ அது மணிவண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர் சுந்தரராஜன் பெரிய பிக் டைரக்டர், அவருக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது. சரி இவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கதையை வச்சு நம்ம டைரக்டர் ஆயிடலாம். ஈவன் தோ யார்கிட்டயும் அசிஸ்டண்டாலாம் ஒர்க் பண்ணல. கேமராமேன் இருக்காரு, எடிட்டர் இருக்காரு, அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எடுக்க போறாரு, டான்ஸ் மாஸ்டர் எடுக்க போறாரு சொல்லிட்டு விஜயகாந்த் சொன்னோன்னு சரிட்டாரு. கதை ஃபுல்லா நரேட் பண்ணிட்டீங்க. கதை ஃபுல்லா நரேட், கதையே சொல்ல கேட்டோன்னு ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்பெல்லாங்க. அப்போ ஹீரோக்கு கூட டென்ஷனே கிடையாது. விஜயகாந்த் எல்லாம் அவர் வந்து ரஜினி சாரே வந்து ஒரு வருஷம் 17 படமா ஹீரோவா நடிச்சுக்கிறாரு. ஹீரோவா அதனால அடிச்சு பின்னிட்டு போகையில வந்து 10 படம் ஓடுது, 10 படம் ஹிட்டு. 10 படம் ஓடினாலும் சரி, 10 படம் ஓடாட்டியும் சரி, ஒன்னும் அவங்களுக்கு ஷேக் ஆகாது.